பௌர்ணமி மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஏற்றப்படும் உப்பு தீபமானது நிறைய நன்மைகளை தரக்கூடியது என்று சொல்லலாம். பலருக்கு உப்பு தீபம் ஏற்றுவதில் நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றன. உப்பு தீபத்தை யாரெல்லாம் ஏற்றலாம், உப்பு தீபத்தை யாரெல்லாம் ஏற்றக்கூடாது, உப்பு தீபம் எப்பொழுது ஏற்ற வேண்டும், எப்படி ஏற்ற வேண்டும், அது மட்டும் இல்லாமல் அதனால் உண்டாகக்கூடிய நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உப்பு தீபம் ஏற்ற உகந்த நாட்களாக வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி நாட்கள் பார்க்கப்படுகிறது. உப்பு தீபம் ஏற்றி வழிபட்டால் தீராத நோய்களும் தீரும் என்று கூறப்படுகிறது. கோவிலில் இருக்கக்கூடிய கோபுரங்களில் மிளகு மற்றும் உப்பை சேர்த்து வைப்பதை நம்ம பார்த்துருக்குறோம். அது ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா, அப்படி வைப்பதன் மூலமாக தீராத நோய்கள் தீரும் என்பது நம்பிக்கையாக கூறப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் தீராத துன்பத்தில் அவதிப்பட்டுட்டு வரவங்க வீட்டில் உப்பு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா அந்த கஷ்டமானது குறைஞ்சிருன்னு சொல்லலாம். பௌர்ணமி மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் உப்பு தீபத்தை ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா தொழில் தடை, வருமான தடை, பதவி உயர்வு கிடைப்பதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கும் என்று சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நினைத்த வேலை நினைத்தபடியே கிடைக்க, மனதில் நினைத்த விஷயங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது உப்பு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா 48 நாட்களுக்குள்ள நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும். பூஜை செய்யக்கூடிய தாம்பலத்தட்டில் கல்லுப்பை பரப்பி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே அகல் விளக்கு ஒன்று, அதாவது புதிய அகல் விளக்கை வச்சு 2 பஞ்சு திரி போட்டு நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றுவது தான் உப்பு தீபம் எனப்படுது. உப்பின் மீது எரியும் ஜோதிக்கு அதிக சக்தி இருப்பதாக கருதப்படுகிறது. அதனால் மற்ற தீபங்களை விட உப்பு தீபம் ஏற்றுவதில் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் அதிகமானதாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். பண பிரச்சனையில் கஷ்டப்படுறவங்க, கடன் தொல்லையில் அவதிப்பட்டுட்டு வரவங்க, தொழில் விருத்தி உண்டாக விரும்புகிறவங்க, வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை உயர விரும்புகிறவங்க, பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவங்க, மனதில் நினைத்த விஷயங்கள் நிறைவேற வேண்டும் என்று நினைப்பவங்க, நீண்ட கால ஆசைகள் நிறைவேறு என்று நினைப்பவங்க, பிள்ளை வரம் வேண்டுபவங்க, மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி நாட்களில் உப்பு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பிரம்மமுகூர்த்த நேரம் என சொல்லப்படும் காலையில் 4 மணி முதல் 6 மணி வரை உண்டான நேரத்திலும், பிரதோஷம் என சொல்லப்படும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் உப்பு தீப விளக்கேற்றுவது மிக சிறப்பான பலன்களை தரும் என்று சொல்லப்படுது. மகாலட்சுமியோட அருள் கிடைப்பதற்கு வெள்ளிக்கிழமை நாளில் சகல ஐஸ்வர்யங்களும் பெருக உப்பு தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க. அதுபோல் ஜல தீபத்தை ஏற்றினால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள், கஷ்டங்கள் குறையும் என்று சொல்லப்படுதுங்க. வீடுகளில் தீபம் ஏற்றுவதன் மூலமாக இருளை போக்கி நன்மைகளை தருதுன்னு சொல்லலாங்க. தீபங்கள் ஏற்றுவதன் மூலமாக நம்ம செய்த கரும வினைகள் நீங்குதுன்னு சொல்லலாம். வீட்டில் தீபம் ஏற்றுவதன் மூலமாக நமக்கு மன அமைதி கிடைக்குதுன்னு சொல்லப்படுது. தீபம் ஏற்றுவதற்கு பல வகைகள் இருக்கின்றன. அதில் நெய் தீபம் மண்ணால் செய்யப்பட்ட விளக்கிலிருந்து ஏற்றப்படும் தீபமாகுங்க. அது மட்டும் இல்லை, நல்லெண்ணெய் தீபம் மாவினால் விளக்கு செய்து ஏற்றப்படும் தீபமாகும். ஒவ்வொரு தீபம் ஏற்றுவதற்கும் ஒவ்வொரு விதமான நன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்லலாம். உப்பு தீபம் என்பது மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுது. உப்பு தீபம் ஏற்றுவதால் மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று சொல்லப்படுது. இந்த உப்பு தீபத்தை ஏற்றுவதற்கு உகந்த நாளாக பார்க்கப்படுவது வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி நாட்கள் பார்க்கப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்றும் லட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்படுது. மற்ற நாட்களில் உப்பு தீபத்தை ஏற்றுவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. கண்ணாடி பாத்திரத்தை கல்லுப்பை பரப்பி வச்சுக்கிட்டு எலுமிச்சை பழத்தை அதுக்கு நடுவால் வைக்க வேணுங்க. அதுக்கப்புறம் 4 காய்ந்த மிளகாயை எடுத்துக்கொண்டு அதை சுற்றி 4 மூலைகளிலும் வைத்து கொள்ள வேணுங்க. அதை தலைவாசல் கதவின் உள்ளக்கிற பகுதியில் வச்சுக்க வேணுங்க. மிளகாயோட கூர்மையான பகுதி எதிர்மறை சக்திகளை எடுத்துக்கொள்ளும் தன்மை உடையதாகுங்க. இந்த பொருளை நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக மாற்றி வைக்க வேணுங்க. அப்படியே மாற்றி வச்சுட்டு வரும்போது என்னாகுதுன்னா எதிர்மறை சக்திகள் விலகி நேர்மறை சக்திகள் நமக்கு அதிகரிக்குங்க. நல்ல வைப்ரேஷன் நமக்கு கிடைக்குங்க.
வீட்டில் கல் உப்பு தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அதாவது பிரச்சனைகள் குறையும் என்று சொல்லப்படுது. கல்லுப்பு தீபத்தை ஏற்றும்போது நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை கிழக்கு திசை பார்த்த மாதிரி வைத்து வழிபட வேணுங்க. மண்ணால் செய்யப்பட்ட விளக்கை கொண்டு தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா பீடைகள் அனைத்தும் விலகும் என்று சொல்லப்படுது. நெய் தீபம் ஏற்றுவது, வெள்ளிக்கிழமைகளில் உப்பு தீபம் ஏற்றுவது, மிளகு தீபம் ஏற்றுவது, இவை அனைத்துமே பிரச்சனைகள் உடனடியாக தீர்வதற்கும் அதிலும் பணம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்குவதற்கு சிறந்த வழியாகவும் பார்க்கப்படுகிறது. மட்டும் இல்லாமல் தீபத்தின் வழியாகவும் தீபாராதனை வழியாகவும் கடவுளை வழிபடும்போது அதற்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கின்றன என்று சொல்லலாம். வாழ்க்கையில் மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய இருளை விலக்கி நன்மைகளை தருவதற்காகத்தான் விளக்கேற்றி வழிபட வேண்டும்னு சொல்லுவாங்க. சுமங்கலி பெண்கள் கணவருடைய நலனுக்காகவும் குழந்தைகளுடைய நலனுக்காகவும் மற்றும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் நலனுக்காகவும் விளக்கேற்றி வழிபாடு செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் கோவில்களில் கூட உலக நன்மைக்காக விளக்கு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கமாக இருக்கிறது. விளக்கிற்கு அத்தகைய மகிமை இருக்குதுன்னு சொல்லலாம். விளக்கில் மகாலட்சுமி குடியிருப்பதாக சொல்லுவாங்க. இதனால தான் வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்குதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக எந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று விளக்கு பரிகாரம் செய்வதாக இருந்தாலும் அதற்கு மண் அகல் விளக்கை பயன்படுத்துவது மிகவும் சிறப்பானதாகும். மண் அகல் விளக்கு, நல்லெண்ணெய் ஆகியவை ஒன்று சேரும்போது அதனால் உருவாகும் அதிர்வலைகள் அதிகமாகவே இருக்கும் என்று சொல்லப்படுது. மட்டும் இல்லாமல் விளக்கேற்றும் போது ஏதாவது ஒரு மந்திரத்தை உச்சரித்தபடியே விளக்கேற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்று சொல்லலாம். வீட்டில் தினமும் காலையிலையும் மாலையிலையும் 2 வேளைகளுமே விளக்கேற்றுவது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம். இது வீட்டில் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றி பாசிட்டிவ் எனர்ஜியை தரும் என்று சொல்லப்படுது. சாதாரணமாக ஏற்றும் விளக்கை விட வாசனை மிகுந்த விளக்கை ஏற்றுவது அதிகமான சிறப்புகளை தருதுன்னு சொல்லலாம். ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டுட்டு வெள்ளை நிற திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும். அதில் சிறிதளவு ஜவ்வாது பொடி அல்லது பச்சை கற்பூர பொடியை சேர்க்க வேண்டும். இதன் மூலமாக வாசனை வீடு முழுவதும் பரவும்போது தெய்வீக சக்தியானது அதிகரிக்கும் என்று சொல்லலாம். மண் விளக்கை வெள்ளிக்கிழமை நாளில் ஏற்றுவது மிகவும் சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது. பசுநெய்யில் தீபம் ஏற்றினால் மோட்சம் கிடைக்கும் என்று சொல்லலாம். பாவங்கள் தீரும் என்றும் சொல்லலாம். மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. விளக்கெண்ணெயில் தீபம் ஏற்றினால் குடும்ப சுகம் சகல சௌபாக்கியம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இலுப்பை எண்ணெயில் தீபம் ஏற்றினால் குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் முன்னோர் சாபங்கள் முப்பிறவியின் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்றும் கூறப்படுகிறது. நல்லெண்ணெய் தீபத்தினால் கடன்கள் தீரும் என்றும் சொல்லப்படுகிறது. நோய்கள் நீங்கும். தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றினால் திருமண தடையானது நீங்கும் என்றும் கூறப்படுகிறது. ஒருமுக தீபத்தை ஏற்றினால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும். 2 முக தீபத்தை ஏற்றினால் குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. 3 முக தீபத்தை ஏற்றினால் புத்திர தோஷமானது நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. 4 முக தீபத்தை ஏற்றினால் பசு, பூமி, செல்வம், சர்வ பீடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் என்று கூறப்படுகிறது. 5 முக தீபத்தை ஏற்றினால் சகல நன்மைகளும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. கிழக்கு திசையை நோக்கி விளக்கேற்றுவதன் மூலமாக துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் என்றும் குடும்பத்தில் அபிவிருத்தி ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது. மேற்கு திசையில் விளக்கேற்றுவதால் கடன் தோஷங்கள் நீங்கும் என்று கூறப்படுகிறது. வடக்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றுவதனால் திருமண தடையானது நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. தெற்கு திசையை நோக்கி விளக்கேற்றுவதால் மரண பயம் ஏற்படாது என்று கூறப்படுகிறது. பொதுவாக தீபம் ஏற்றும் பொழுது எண்ணெய் முழுவதும் தீர்ந்து தீபம் தானாக அணையும் வரை விட்டுவிடக்கூடாது. இது கெடுதலை கொடுக்கும். இதற்கு முன்போ பூவினாலேயோ அல்லது குச்சியாலேயோ அதை குளிர்விக்க வேண்டும். 3 வகை எண்ணெய் எனப்படும் பசு நெய், விளக்கெண்ணெய், இலுப்பை எண்ணெய் ஆகியவை சம அளவில் கலந்து கொண்டு தீபம் ஏற்றுவதால் குடும்பத்தில் அமைதி உண்டாகும். செல்வம் சேரும். கடலை எண்ணெய், கடுகு எண்ணெய், பாமாயில் போன்றவற்றை கொண்டு ஒருபோதும் எப்பொழுதுமே தீபத்தை ஏற்றக்கூடாது. இப்படி ஏற்றுவதால் மனக்கவலையும் தொல்லைகளும் தீராத பாவங்களும் வந்து சேரும். மண்ணால் செய்யப்பட்ட விளக்கில் தீபம் ஏற்றினால் பீடைகள் விலகும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளி விளக்கில் தீபம் ஏற்றினால் திருமகள் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. பஞ்சலோக விளக்கில் தீபம் ஏற்றினால் தேவதை வசியம் உண்டாகும். வெண்கல விளக்கில் தீபம் ஏற்றினால் ஆரோக்கியம் உண்டாகும் என்றும் சொல்லலாம். இரும்பு விளக்கில் தீபம் ஏற்றினால் சனி கிரக தோஷங்கள் விலகும் என்று சொல்லப்படுது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ யூவர்ஸ்.